ஹலோ Playkid ஸ்குவாட், நான் தான் உங்கள் Playkid காய்ஸ். இன்றைக்கி வந்து 10th டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று நைட்டு மும்பை போயிடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து என்னால் மும்பை போக முடியல. சரியான மழை பெஞ்சிட்டே இருக்குது. அது இல்லாமல் ரோடு விசிபிலிட்டி சுத்தமாக எனக்கு கிடைக்கல. அது இல்லாமல் நம்ம ஸ்பெக்ஸ் வேறு போட்டிருக்கோமா, கண்ணாடி மூச்சு விடும்போது பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஃபாக் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அப்புறம் வைசரும் வந்து ஃபுல்லாக ஃபாகாகவே இருக்குது. அதனால் வந்து பூனேக்கு கொஞ்சம் பார்டர்லேயே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து டேரெக்டாக மும்பை போயிடலாம். மும்பையில் ரூம் புக் பண்ணிட்டேன். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷூ வந்து ஈரமாகவே இருக்குது, நல்லா காயவே மாட்டேங்குது. அதனால் பூட் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் Playkid ஸ்குவாட், நம்ம வந்து கிளம்பலாம். மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, அதை வந்து பார்க்கக்கூடாது. மான்சூன் ரைடில் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, பார்த்தா வேலையாகுமா அப்படிங்கிறேன். அது இல்லாமல் என்னோடய ரெயின் லைன் ஏரியாவில் பார்த்திங்கனாலே வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு தெரியும். பயங்கரமான அழுக்காயிருச்சு. ரெயின் லைன் ஏரியாவில் படம் ஓட்ட முடியல. போகனே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக எது வரைக்கும் மேலே வரைக்கும் சேரடிச்சா. இப்போ தான் வந்து இங்கெல்லாம் க்ளீன் பண்ணேன், ஓரளவுக்காக துடைச்சிருக்கேன். இங்கே வந்து தண்ணி ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இல்லை. அதனால் சும்மா நார்மலாக தட்டி விட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். சரியான ஒரு சேருங்க. நேற்றெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இங்கே எல்லா பக்கமும் அடிச்சிருக்கான். இப்போதைக்கு ஓகேவா இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு மும்பை போயிட்டு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். மும்பை போயிட்டு சுற்றி பார்க்க முடியுமான்னு வேறு தெரில. ஏன்னா வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. அதான் வந்து பெரிய பிரச்சனையே. ஓகே, அவ்வளோதாங்க. மாமா போயிட்டான், நம்மளும் கிளம்பலாம். மழை பெஞ்சிட்டு லைட்டாக தூத்தல் போடுது. இப்போ அப்படியே கிளம்பிடலாம். நோ ஷுவர். எல்லாமே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன், குட் ரீசன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். எல்லாமே வெக்கேட் பண்ணியாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. கிளம்பிட்டோம் மும்பைக்கு. பாம்பே எனக்கு தான். மும்பை பாம்பே. இங்கே வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாம்பேன்னு தான் சொல்கிறாங்க, மும்பைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பாம்பேன்னு இருந்தால் தான் வந்து மும்பைன்னு மாற்றினாங்களா. அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபுட்டு வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். ஏன்னா சப்பாத்தி மோஸ்ட்டாக நான் சப்பாத்தி அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். எனக்கு சப்பாத்தி அவ்வளோக்கு பிடிக்காது. தோசை தான் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது. சப்பாத்தி 10 ரூபா தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம சைடிஷ் நம்ம தான் வாங்கிக்கணுமா, 250 ரூபா சொல்கிறாங்க. அதனால் நேற்று இங்கே தான் வந்து பாவு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன். அது ரோட்டில் வேறு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்களா. போகிற வண்டியோட அந்த சேரெல்லாம் நம்ம மேலே தான் ஃபுல்லாக அடிக்குது. அதுக்காகவே மழை பெய்யலனால ரெயின் லைனியர் போட்டுக்கிறது வந்து பெஸ்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 120 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்ன பிளேஸ் லூனாவாலா பார்த்திங்கன்னா என்ன, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸு. நேற்று வந்து பயங்கரமான மழை. காலைல சரியான டயர்டு, தூங்கிட்டேன். எந்திரிச்சதும் தெரியல. வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8:30 தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டை விட்டு. அப்படி ஒரு டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று ஒரே நாள் தான் 520 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணி வந்தாச்சு. ஓட்டுறது பிரச்சனை இல்லை, நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கிறோம்ல, அதான் வந்து இப்போ இதே. கரெக்டாக என்னோட 10 days ஆச்சுங்க. டபுள் டிஜிட் ஆரம்பிச்சிருச்சு ஆல் இந்தியா ரைடில். இங்கேருந்து பாருங்கள் காய்ஸ், அங்கெல்லாம் வந்து அந்த மலையில் வந்து எத்தனை வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் வந்து சின்ன சின்னதாக வந்து நிறையா ஃபால்ஸ் தெரியுது வரிசையாக. செம்ம வியூங்க. ஆனால் பரவாயில்ல, நேற்று நைட்டு அவசரத்துக்கு ரூம் கிடச்சிச்சு. நான் வந்து கால் வலினா வலி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக பாதமே ஊறி போயிடுதுங்களா. அந்த ஹீரோ ஷூவே தான் போட்டுட்டு விட்டுறோம். அடுத்த நாள் நல்லா மழை பெய்யுது, வேறு வழி இல்லை. அதனால தான் வந்து பூட் வாங்கலானே வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ரைனாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் இருக்குது. அது வந்து 2000 ரூபா வருது. எப்படியும் ஒன்று வாங்கினா நம்மளுக்கு பத்தாது. இங்கேவே வந்து கிளைமேட் இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் மேலே போக போக கிளைமேட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சரி ஒரு பூட் வாங்கிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான். நான் வந்து பூட்டுக்கு வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கவே இல்லை. ஆஸ் பர் த பிளான் இப்போ போயிட்டுருக்கேன். பட் ஆனால் வந்து தேவைப்படுற நேரத்தில் வாங்காமல் என்ன பண்ணுறது, அதனால் வாங்கிடலான்னு சொல்லிட்டு மும்பை போகிற வழியில் கொஞ்சம் பைக்கிங் ஷாப்ஸ்லாம் பார்த்துருக்கேன். போகனுக்கு வந்து ஃபாக் லேம்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா சரியான மிஸ்ட் நேற்று வர வழி எல்லாமே எனக்கே கொஞ்சம் ஜர்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டக்குன்னு லாரிக்காரங்க வந்துடுறாங்க. வெயிலும் அடிக்குதுங்க, அதே சமயம்
மழையும் பெய்யுது. அதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயமா இருக்குது. நான் நினச்சதை விட என்னை வந்து பயங்கரமாக கிளைமேட் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இந்த ரைடை மாற்றுது. சரியான ஒரு அட்வென்ச்சர் தான் எனக்கு. பாருங்களேன், உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுங்க இந்த சைடு. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் அப்படியே இங்கேருந்து பார்த்தா நூல் மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து நிறையா ஃபால்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 ஃபால்ஸ் கிட்ட இருக்குதுங்க அந்த இடத்துல. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று வருது. கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜிக் மவுண்டைன்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க்கு இந்த இடத்துல அவுட்டரில் நல்லா பெருசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக லூனாவாலா போகிறதுக்கு முன்னாடியே. நம்ம அந்த லூனாவாலான்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. நிறையா வந்து இங்கே எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி லூனாவாலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த பக்கம் மறுபடியும் மிஸ்ட் ஆகுதுங்க. காய்ஸ், ஒரு வழியாக எப்படியோ வந்து தோசை கிடச்சிச்சுங்க. தோசை கவுண்டர்னு போட்டிருக்கு. பரவாயில்லை. ரொம்ப நாள் ஆகுது தோசை சாப்பிட்டேன். நல்ல ஒரு மனம். ஒரு வாரம் கழிச்சு எப்படியோ கடைசியாக தோசை சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவே. பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு கிளம்பிட்டேன். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வந்து வரும் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கர் ஷாப்பு தான், பிட் ஷாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு பூட் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபாக் லேம்ப் இருந்தால் கூட ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இங்கேருந்து அந்த கடை பார்த்திங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸு. மும்பை போகிற வழியில் தான் அந்த இடம். பார்த்திங்கன்னா நேவி மும்பை. ஸோ ஆப்போசிட்டில் வந்து நிறையா ரைடர்ஸ் போகிறாங்க நம்மள மாதிரியே. வாவ், இப்போ தான் வந்து அந்த ரைடிங் வைபே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மாதிரி எப்போ தான் ரைடர்ஸ் பார்ப்போம்னு சொல்லி ஆர்வமாக இருக்கேன் நானும். தமிழ்லேருந்து வந்து யாராவது வந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல கம்பெனி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எடுத்து உள்ளே வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை ரொம்ப வேகமாக வருது. years later. காய்ஸ், வேறு லெவலில் ஃபன் ஆயிடுச்சு. தெரியாமல் வேறு ரூட் காமிச்சு உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் சேத்துல. கீழே விழுந்து நல்ல வேலை எதுவும் ஆகலை. பட் வந்து ஃபுல்லாக பயங்கரமான சேரு. இப்போ தான் வந்து கழுவுனேன் காலெல்லாம். வந்து டயர்லாம் பாருங்கள் எவ்வளோ சேர் இருக்குன்னு. இப்போ தான் வந்து தண்ணி ஊற்றி கிளவிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டாக ரைட் சைடு வந்து கீழே விழுந்துட்டேன். இது வரைக்கும் சேர் அடிச்சிருக்கு. நல்ல வேலை கொஞ்சம் தண்ணி இருக்குது, கழுவுற அளவுக்காவது. வேறு லெவலில் ஃபன் ஆயிடுச்சு இன்னைக்கு. காய்ஸ், வேறு லெவலில் சம்பவம். போகனை கீழே போட்டாச்சு. சேத்துக்குள்ளே போய் உருண்டு திறந்து வந்துட்டேன். காலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து இறங்கி கழுவுனேன். எப்படியும் வந்து இருங்க சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. சரியான மண்ணாயிடுச்சு ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து ரொம்ப அட்டகாசமாக போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட அந்த சேர் இருக்கும். டெய்லியும் மட்டும்தான் ஃபுல்லாக சேராக இருக்குது. ஓ மை காட், நான் நிஜமாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேட் டே தான். ஃபஸ்ட் டைம் கீழே வந்துட்டேன். நல்ல வேலை பம்பருக்கு எதுவும் ஆகலை. இது இருந்தனால தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இது ஃபுல்லாக போய் சேரில் மாட்டிக்கிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹேண்டில் பாரில் இதெல்லாம் மண்ணாக இருக்கும். இப்போ கழுவிட்டு வந்தேன். காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட தானே வந்துட்டோம். எனக்கு வந்து அந்த பிளேஸ் நேம் டக்குன்னு வரல. ஸோ அங்கேருந்து இங்கே தானே வந்துட்டோம். இங்கேருந்து மும்பைக்கு நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். போகன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். வேறு லெவலில் ஃபன் ஆயிடுச்சு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், கோப்ரோ வந்து கொஞ்சம் கடுப்பேற்றிருச்சு, ஆன் ஆகவே இல்லை. இங்கே தானேயில் வந்து பூட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்ம பூட் பர்ச்சேஸ் பண்ண கடை பேர் பார்த்தீங்கன்னா
வரும் சம்திங் அது வந்து எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. வரும் ஸ்டோர் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நிறையா பிரான்ச் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பூட் வந்து வாங்கியாச்சு. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நம்ம ஹெல்மெட்டுக்கு வந்து ஆன்டி ஃபாக் ப்ரொடெக்ஷன் போட்டாச்சு. இதுதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண பூட் ரைடாவில் வாட்டர் ப்ரூஃப். இனிமேல் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே தான், செமி தான், ஃபுல் வாங்கலை, ஃபுல் அவைலபிள் இல்லை இப்போதைக்கு. அப்புறம் வந்து ஃபாக் லேம்ப் எடுத்திருக்கோம். இந்த பின் லாக் தான் வந்து இப்போ நம்ம ஹெல்மெட்டில் போட்டிருக்காங்க. இட் காஸ்ட் எவ்வளோ ப்ரோ? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 2000? Yeah. 2000. So we have installed it from the another brand. Okay. So for the KYT it was not available. Not available. So we have installed it from the MT V14 pin lock. Okay bro. ஓகே, இப்படி தான் வந்து ஒரு வழியாக கொஞ்சம் விடிவு காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா கடுப்பாயிட்டேன். இதான் வந்து பூட் எடுத்துருக்கிறது. ஓகே, இந்த ஃபாக் லேம்ப் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் HJG இதில். ஓகே, Playkid squad டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:10 கிட்ட ஆச்சுங்க. 8:17 ஆயிடுச்சு. 8:17 ஆச்சுங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. கிட்டத்தட்ட இன்றைக்கி நாளே வந்து சரியான ஒரு அட்வென்ச்சர் டேவாக போச்சு. போகனை கீழே போட்டு கேமரா கொஞ்சம் நேரம் சொதப்பி, அப்புறம் வந்து ரைடாவில் பூட் எடுத்திருக்கு. ஸோ ரைடிங் பூட் தான் எடுத்தேன் ரைடாவில். ஏன்னா வந்து கால் ரொம்ப நலையுதுங்க. என்னால் வந்து நிஜமாக முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சுத்தமாக வந்து கால் ஃபுல்லாக ஈரமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக வந்து ஜன்னி வர்றதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வந்து நானும் ரூம் எடுத்துகிட்டேன் அந்தேரியில். நவ் வி ஆர் இன் பாம்பே Playkid ஸ்குவாட். இந்த பூட்டு தாங்க ரைடாவில் வாங்கினேன். இட்ஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். ஏன்னா இந்த இடத்துல லைட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ரைடாவில் வாட்டர் ப்ரூஃப் பூட்டே எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து 4500 கிட்ட வந்துச்சுங்க. அது போக போகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரியாக வந்து போகனுக்கு வந்து ஃபாக் லேம்ப் போட்டாச்சு. இதுதான் வந்து நம்மளோட காட்டு. இங்கே தான் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த இப்படி தான் இருக்குது, இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம பார்த்த கடையில் ரூம் அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ரூம். இதான் அந்த அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த ரெயின் லைனியரு, அப்புறம் வந்து ரைனாக்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ஜாக்கெட்டுக்கு ஒரு ரெயின் லைனியர் வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வாங்கினேன். கிட்டத்தட்ட இன்றைக்கே வந்து ஒரு 11,000 பில்லு வந்துருச்சு. ஏன்னா வந்து ஷூவும் காஸ்ட்லி, ஃபாக் லேம்பும் காஸ்ட்லி, 3500. அந்த மவுண்ட்டு வந்து 500 எக்ஸ்ட்ரா. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து டேவே வந்து நிஜமாக அவ்வளோ பயங்கரமாக போச்சு. இன்றைக்கி வந்து வ்ளாகே பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்காது. ஏன்னா வந்து கேமரா ஒர்க் ஆகலை. ஸ்டார்டிங் தான் ஒர்க் ஆச்சு. கோப்ரோ வந்து திடீர்னு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டால் இப்போ பரவாயில்ல, ஓகேவாக ஒர்க் ஆகுது. எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே இருந்தேன். ஸோ நல்லபடியாக இருக்குது கோப்ரோ, பார்த்துக்கலாம். இங்கே வந்து இதுதான் ஹாஸ்டல், பார்த்துக்கோங்க. இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக வந்து பெட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து நான் booking.com தான் வந்து இந்த பிளேஸ் புக் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 260 பர் டேக்கு. வந்து நம்ம வந்து தனியாக வந்து கேட்டோன்னா 400 கேட்டாங்க. புக்கிங்கில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கேன்னா அது இதுதான் ஆன்லைனில். இது வரைக்கும் நான் புக்கிங் பண்ணவே கிடையாது. நேராக போய் பார்த்து செக்இன் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ பரவாயில்ல, வேல்யூ ஃபார் மணி தான். அந்தேரி நம்ம இருக்கிறது இடம் வந்து அந்தேரி ஈஸ்ட்டு. இன்னைக்கு டே வந்து கடைசியில் வெற்றிகரமாக நல்லபடியாக முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. லக்கேஜெலாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இது மாதிரி ப்ளேஸ் கொடுத்துருவாங்க. அடியில் நம்ம பெட்டுக்கடியிலே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம். நம்மளுக்கான காட்டு திங்ஸ் எல்லாம் கச்சா முச்சான்னு போட்டு வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணணும். காமன் பாத்ரூம் தான். ஸோ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் Playkid ஸ்குவாட். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. வெற்றிகரமாக மும்பை ரீச் ஆகிட்டோம். நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணி சுற்றி பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா வந்து நான் நினச்சது நாளைக்கே வந்து அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்பலான்னு தான் யோசித்தேன். பட் ஆனால் கிளம்ப முடியல. ஹெவியான ஒரு டேவாக போகுது. ஸோ அவ்வளோதான் Playkid ஸ்குவாட்.
இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல் இந்தியா ரைடு வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். See you people next video. Until then, signing off. Playkid. Love you guys. Love you so much. Bye bye.